ஜனனி சந்தேஷில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரகுராம் வந்து மாயாக்காக வந்து ஆதரவாக நிற்கிறாப்புல. பத்மா வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வீட்டை விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க பாட்டி. உன்னை போய் வந்து ரகுராமுக்கு அடுத்தது இந்த குடும்பத்தை தாங்கி நிற்க போகிறேன்னு நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? கடைசியில் வந்து நீயும் உங்கள் அம்மா மாதிரியே வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட பார்த்தியா? நீலாம் வந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்ட அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா அழுது வந்து பசப்பாதன்னு பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. உண்மையிலே உனக்கு இந்த குடும்பத்து மேலே அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வையேன், நீ வந்து சீனுவை அழைச்சிட்டு போயிருக்கவே மாட்ட அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல வர்றப்ப வந்து நீ பேசாத நீ அப்படின்னு வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க. என் பையன் வந்து ரொம்ப நல்லவன் அண்ணன், இவ தான் வந்து வேணுன்ட்டே வந்து என் பையன்கிட்ட ஏதாவது ஆசை வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு மேற்கொண்டு வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜானகி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாயாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டா, அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணாமையே வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து பேசுகிறீங்க? இதையே பண்ணாமல் வந்துட்டா, ஆனால் ஓடி போனது வீட்டை விட்டு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போனது தானே, இந்த குடும்பத்தோட மரியாதை மானம் எல்லாமே போகட்டும் அப்படின்னு இவ நினச்சிட்டால அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமன் வந்து கேட்குறாங்க, ஏன் மாயா நீ வந்து கேம்புக்கு நாங்கள் வந்தோம்ல, அந்த சமயத்தில் வந்து நீ மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது, நான் சீனுவை அழைச்சிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல. மாயா இவங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறியா? நான் வந்து என்னை நம்பினதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் யாரையுமே வந்து நம்பினதில்லை, சிவராமனுக்கு உட்பட. அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான் தவிர அந்த குடும்பத்தை வந்து எடுத்து நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் பக்குவம் வரலை. ஆனால் உன்கிட்ட அந்த பக்குவத்தை வந்து நான் பார்த்தேன். நான் வந்து என் வாழ்க்கையில் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து ஏற்றுக்கவும் மாட்டேன், நம்பிக்கை வைக்கவே மாட்டேன். ஆனால் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த குடும்பத்தை நான் இல்லைனாலும் எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ வந்து தாங்கி நிப்பாட்டி எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துப்பேங்கிறனால தான் கல்யாண பொறுப்பையே உன்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து என் மகளாக நான் தத்தெடுத்தேன். அதுக்கு நீ செய்கிற நன்றி கடன் தான் இப்படியா? நீ வந்து இப்படி என்னை ஏமாத்துவ, மனசை உடச்சி இப்படி செய்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கல மாயா அப்படின்னு சொன்னப்போ, பெரியப்பா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நானும் சரி சீனுவும் சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நினைக்கவே இல்லை. முதல்ல வந்து சீனு வந்து என் மேலே வந்து காதலை சொன்னப்போ நான் அவனை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ என்ன புது கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பத்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது புது கதையெல்லாம் இல்லை, நடந்த விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சீனு மேலே வந்து அப்போ விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை வந்து சீனு வந்து காப்பாற்றினான் தெரியுமா, இந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டிலேருந்து. அந்த சமயம் வந்து அவன் என்கிட்ட வந்து அன்பு வந்து எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவனை ஏற்றுக்காமல் இருந்தால் தப்பாயிடும்ட்டு தான் அவனை நான் அந்த செகண்ட்லேருந்து விரும்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கை வந்து நான் மீறக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் இப்போ இவ்வளோ பேசுகிறல்ல, அப்புறம் பத்மா வந்து கேட்குறாங்க, அப்புறம் எதுக்காக வந்து நீ வந்து சீனுவை வந்து மறுபடியும் கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ முடிவு பண்ண? அப்போ வந்து உனக்கு மனசு வந்து பெரியப்பாவோட மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம் அப்படின்னு தோணாமல் இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ வந்து நான் அப்பயும் குழப்பத்தில் தான் இருந்தேன், நல்லா பசப்பி சமாளிக்கிறேன் அப்படின்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சமாளிக்கலாம் இல்லை, நான் நடந்ததை என்னவோ அதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சிவராமன் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டோன்னே, புரிகிற மாதிரி சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்க சீனுவை, அதுக்கப்புறமேட்டுக்கு உன் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும், எங்களை தான் ஏற்றுக்கல ஆனால் உன்னை வந்து நிச்சயமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க. அந்த செகண்டு வந்து எனக்கு அப்போ தான் வந்து எங்கள் அம்மா செஞ்ச வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து துரோகம் வந்து எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு பெரியப்பான்னு கட்டி பிடிச்சி கதறி அழுதேன் தவிர மற்றபடி வந்து வேறு எதுவும் கிடையாது. எங்கள் அம்மா செஞ்ச தப்பை நான் வந்து எந்த காலத்துலேயும் செய்ய மாட்டேன், என் பெரியப்பாவுக்கு நான் என்றைக்குமே உண்மையாக இருக்கணும்னு நான் அன்றைக்கே முடிவு பண்ணினேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து பார்த்து கண் கலங்குறாப்புல மாயாவை பார்த்துட்டு. அப்போ தான் ஜானகி வந்து தலையாட்டுறாங்க. அவளுக்கு அப்போ தான் அந்த செகண்டு தான் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாப்புல. அப்புறம் ஏன் திரும்ப வந்து
நீ வந்து கேம்புக்கு வந்தப்போ சீனு சொல்ல வேணான்னு நினச்சேன். நானே சீனுவை வந்து சொல்லி கிளப்பி ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டேன். ஆனால் சீனு வந்து எனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் என்னால் எதுவுமே செய்ய முடியாத லெவலுக்கு ஒன்று பண்ணான். அதனால தான் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாப்புல ரகுராம். நான் வந்து கேம்பில் வந்து தனாக்கிட்டேயே சொல்லிட்டேன். சீனு வந்து என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு தனாக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன். தனாக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறப்ப திரும்பி பார்க்குறாங்க, தலையாட்டுறாங்க தனா ரகுராம் கிட்டக்க. என்ன நடந்துச்சுன்னா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த கேட்கல. அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? சீனு வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டான். அவன் மலை மேலே ஏறி நின்றுட்டான். நீ வந்தால் தான் ஆச்சு, நீ வரலைன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் பெரிய சிக்கலாக இருக்கும் பெரியப்பா. அதனால தான் நான் வந்து அவங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து மணமேடையில் வந்து 2 பேரும் மாலையை போட்டுட்டு தாலி கட்ட எனக்கு சீனு போகிறப்ப, சீனு உன்கிட்ட கேட்க வேண்டியது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பரிபூர்ணமாக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டப்ப, இப்போ நீ என் கழுத்தில் தாலி கட்ட போகிற, நம்ம தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து வந்து அவன் நம்ம வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, அங்கே பெரியப்பாவால் தாங்க முடியுமா? அவருக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து தலகுனிய வைக்கலாமா? நம்ம என்ன தான் செஞ்சுருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நான் ஒரு முடிவு எடுத்தேன் பார்த்தியா, அது எங்கள் அம்மா செஞ்சது வந்து பெரிய தப்பு. அதே தப்பை என்னை திரும்பவும் உனக்காக நான் செய்கிறேன். இன்னொன்று ஆசைப்பட்றியா? உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லு. உனக்கு வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டணும்னு தோணுச்சுன்னு வை, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு உனக்கு ஆசைப்பட்டேன்னா நீ தாராளமாக கட்டலாம், நான் வந்து தடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க, நம்ம தாலி கட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து உங்கள் மாமா கிட்ட வந்து நம்ம காதலை சொல்லலாம், சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீ ஒரு தடவை சொன்ன பார்த்தியா. இப்போ நம்ம தாலி கட்டாமல் போய் நின்று நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோன்னா அவர் தாராளமாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த வாய்ப்பை ஏன் தவற விடணும்? அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்தோன்னா அடுத்த செகண்ட் வந்து இந்த பக்கம் வந்து மாயா நல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுற அப்படின்னு பத்மாவும் சரி, என் பையன்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாது, நீ ஏன் வந்து அழைச்சிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து சொல்கிறாப்புல, இல்லை அவள் சொன்னது எல்லாமே உண்மை தான், தப்பு எல்லாமே என்னோட பேரில் தான் இருக்குது மாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா உன்னை நான் எவ்வளோ நம்பி சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன், எனக்கு வந்து இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன்னு கோவமாக வராப்புல வந்து சீனு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்றாங்க. துரத்துறப்ப வந்து மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த சமயத்தில் மாயா கிட்ட கேட்குறாங்க, நீ இப்போவும் இந்த குடும்பத்தில் என் பொண்ணா நீ இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு. அப்படின்னா பேசாமல் அவன் வீட்டை விட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. சீனு போகிறாங்க. சீனு போனதை பார்த்துட்டு பத்மாவும் கடுப்பாகிறாங்க. உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா ரகுராம் கிட்ட வந்து மாயா இந்த வீட்டை விட்டு போகணும், அப்போ தான் எனக்கு வந்து சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்கும். இவளுக்காக வந்து என் பையனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, அப்போ என் பையனே இல்லைங்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறேன். நான் சொல்லி தான் சாரு கல்யாணம் பண்ண சம்மதிச்சான் அப்படின்னு மாயா சொன்னதெல்லாம் ஒரு செகண்ட் ரகுராம் நினச்சி பார்க்குறாங்க. அதோட முடியுது.